தற்போதைய அண்மை செய்தி, நயவஞ்சக துரோகத்தை வீழ்த்துவோம், கழகத்தை கட்டி காப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பதவி சுகங்களை அனுபவித்துவிட்டு அதிமுகவை அழிக்க ஒரு சிலர் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நயவஞ்சக துரோகத்தை வீழ்த்துவோம், அதிமுகவை அழிக்க நினைக்கும் அவர்கள் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். நயவஞ்சக துரோகத்தை வீழ்த்துவோம், கழகத்தை கட்டி காப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கழக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய நாள் முதல் பல்வேறு சோதனைகளையும் துரோகங்களையும் சந்தித்து வெற்றி கண்டுள்ளார். தொடர்ந்து ஜெயலலிதா இது போன்ற பல்வேறு சோதனைகளையும் துரோகங்களையும் சந்தித்துதான் கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார்கள். ஜெயலலிதா 1988, 1989 ஆண்டுகளில் பல்வேறு இன்னல்களையும் சோதனைகளையும் சந்தித்தார்கள். குறிப்பாக 1996 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது கழகம் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று சோதனை சந்தித்த போது கழகத்தில் உடனிருந்த அம்மாவுக்கு பல நேரங்களில் இழைக்கப்பட்ட துரோகங்களை துணிச்சலோடு எதிர்கொண்டு கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று பல்வேறு சிறப்புகளை பெற்று தந்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இருவரும் தலைவர்களின் ஒத்துழைப்போடு கழக பொதுச் செயலாளர் பொறுப்பினை ஏற்று இரவு பகல் பாராமல் பணியாற்றி வரும் நான் பல்வேறு இன்னல்களையும் சோதனைகளையும் துரோகங்களையும் கழக நிர்வாகிகள் மற்றும் கோடான கோடி கழக தொண்டர்களின் துணையோடு எதிர்கொண்டு தொடர்ந்து பயணித்து வருகிறேன் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 47 இடங்களை பெற்ற நிலையில் கழகத்தில் பல்வேறு பதவி சுகங்களை அனுபவித்துவிட்டு இன்று கழகத்தை அழிப்பதற்கான செயல்களில் ஒரு சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. நமக்கு எப்பொழுதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரது ஆன்மா உறுதுணையாக இருக்கும் என்று அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். மேலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள், நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று ஜெயலலிதா அவர்களின் எண்ண ஓட்டத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மெய்ப்பித்து காட்டுவோம். கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் தற்போதைய சூழ்நிலையை எண்ணி எவ்வித அச்சத்திற்கும் பதற்றத்திற்கும் ஆளாக வேண்டாம் என்று மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். களப்பணி ஆற்றுவோம், கழகம் காப்போம் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.